ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் புதிய சிம் கார்டு விதிமுறைகளை நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது பிஎஸ்என்எல், ஜியோ, ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா போன்ற சிம் கார்டுகளை 90 நாட்கள் ஆக்டிவ் நிலையில் வைக்க உதவும் புதிய டெலிகாம் விதியை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சிம் ஆக்டிவேட் செய்ய 20 முதல் கட்டணம் வசூலிக்கவும் உத்தரவிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டுகளை பயன்படுத்திட்டு வராங்க. இதில் ஒரு சிம் கார்டை அவர்களுடைய முக்கிய எண்ணாகவும் அவர்களின் தொலைத்தொடர்பு சேவைக்கு அதிகம் பயன்படுத்தும் சிம் கார்டாக அவர்களுக்கு விருப்பமான ஒரு நெட்வொர்க்கை தேர்வு செய்து பயன்படுத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இரண்டாவது சிம் கார்டாக பயன்படுத்தும் சிம்மை பொதுமக்கள் பெரும்பாலும் அவர்களின் அவசர தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் இரண்டாவது சிம் கார்டை பெரும்பாலான மக்கள் ஒரு பேக்கப் சிம் கார்டாகவோ அல்லது எமர்ஜென்சி கார்டாகவோ தான் பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது சிம் கார்டை அதிகம் பயன்படுத்தாவிட்டாலும் கூட அந்த சிம் கார்டை எப்போதும் ஆக்டிவ் நிலையில் வைத்திருப்பதை பார்த்திங்கன்னா மக்கள் பழக்கமாக கொண்டு இருக்கிறாங்க. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை அப்படின்றது கிடையாது அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் கடந்த ஜூலை 2024 இந்திய டெலிகாம் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்த கடுமையான விலையேற்றத்துக்கு பிறகு பொதுமக்கள் அவர்களுடைய ஃபஸ்ட்டு சிம் கார்டை ரீசார்ஜ் செய்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வர்றதாகவும் இதில் இரண்டாவது சிம் கார்டின் நிலை பெரும்பாலான மக்களின் மொபைல் கவலைக்கிடமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது சிம் கார்டை ஆக்டிவ் நிலையில் வைத்திருக்க மக்கள் சிரமப்படுவதை உணர்ந்து ட்ராய் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ரூபாய் 20 ரீசார்ஜ் முதல் 90 நாட்களுக்கு சிம் கார்டை ஆக்டிவ் நிலையில் வைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதன் விளைவாக இந்த சிக்கலுக்கு எளிமையான தீர்வு காண இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் டெலிகாம் நிறுவனங்களுக்கு புதிய சிம் கார்டு விதிமுறை நடைமுறைப்படுத்தியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த புதிய விதிகளின்படி இனி பொதுமக்கள் அவர்களிடம் இரண்டாவது சிம் கார்டை 90 நாட்களுக்கு ரீசார்ஜ் செய்யாவிட்டாலும் சிம் கார்டு ஆக்டிவ் நிலையில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தமாக 3 மாத காலத்திற்கு சிம் கார்டை ரீசார்ஜ் செய்யாவிட்டாலும் அதன் சேவை நிரந்தரமாக துண்டிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஒரு சிம் கார்டு 90 நாட்களுக்கு எந்தவித ரீசார்ஜ் செய்யப்படாமல் இன்ஆக்டிவ் நிலையில் வைக்கப்பட்டால் அந்த சிம் கணக்கில் ப்ரீபெய்ட் பேலன்ஸ் இருக்கும் பட்சத்தில் ரூபாய் 20 கட்டணம் வசூலிக்கப்பட்டு அடுத்த 30 நாட்களுக்கு அந்த சிம் கார்டு ஆக்டிவேட் செய்யப்படும் அப்படின்னு ட்ராய் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த 90 நாட்களில் ரீசார்ஜ் செய்யப்படாவிட்டால் சில டெலிகாம் நிறுவனங்கள் 15 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரேஸ் பீரியடை கொடுக்கத்தான் சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் ஒரு சிம் கார்டை ரீசார்ஜ் பண்ணலைன்னா உங்களுக்கு கிரேஸ் பீரியட் 90 டேஸ் கொடுக்குறாங்க. 90 டேஸ் வரலும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுடைய ப்ரீபெய்ட் பேலன்ஸ் அதில் இருந்தது அப்படின்னா நீங்கள் 20 கொடுத்து அதை ஆக்டிவேட் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்பயும் எதுவும் செய்யலை அப்படின்னா 90 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 15 நாள் கிரேஸ் பீரியடும் தராங்க. ஸோ இந்த நாட்களுக்குள்ளாவது நீங்கள் 20 ரூபா கொடுத்து உங்களுடைய சிம் கார்டை ரீசார்ஜ் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த கிரேஸ் பீரியடையும் தவறிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் சிம் கார்டை ஆக்டிவ் நிலையில் வைத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீஆக்டிவேட் செய்யப்பட்ட சிம் கார்டுக்கான மொபைல் நம்பரை டெலிகாம் நிறுவனங்கள் ரீசைக்கிளிங் முறையில் புது நம்பருக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கும் 15 நாள் கிரேஸ் பீரியட் நேரத்தில் உங்கள் நெட்வொர்க் சேவை மையம் அல்லது அருகில் உள்ள நெட்வொர்க் ஷோரூம் சென்று சிம் கார்டை எளிமையாக ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 சிம் கார்டில் ஒரு சிம் கார்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. அதாவது 90 டேஸ் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது. ஸோ அந்த வேலிடிட்டி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் 15 நாள் கிரேஸ் பீரியட் தராங்க. அந்த கிரேஸ் பீரியடுக்குள்ளே நீங்கள் 20 ரூபா கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு
சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுடைய அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஆகிட்டு அது ரீசைக்கிளுக்கு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.